Hey guys, welcome back to another video. So, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பவர் ஆஃப் த்ரீ. ஓகே, ஃபர்ஸ்ட் பவர் ஆஃப் த்ரீனா என்ன? ஒரு கேண்டிலுக்கும் 4 பாகம் இருக்கும். இப்ப புல்லிஷ் கேண்டில்னா ஓப்பன், லோ, ஹை, க்ளோஸ். இப்ப இதே இது பீரிஷ் கேண்டில்னா ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். கரெக்டா? So this is what power of 3 means, which is technically again accumulation, manipulation, distribution, reversal or retracement. Accumulation, manipulation, distribution, reversal or retracement. So this is what power of 3 means. இதை வந்து நீங்க இண்டிகேட்டர் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். முதல்ல நான் அதுக்கான இண்டிகேட்டர் என்னன்னு சொல்லிடுறேன். இங்க போயிட்டு PO3 டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க 2 டிகிரிஸ்னு ஒருத்தரோட இவர் தான் அந்த இண்டிகேட்டரோட ஆத்தர். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் பவர் ஆஃப் 3 போட்டீங்கன்னா இப்படி ஒரு இண்டிகேட்டர் வரும் சைட்ல. ஐ வில் ஷோ யூ நோ. இது டெய்லி கேண்டல்ல இருக்கா? இப்போ நான் இந்த உதாரணத்துக்கு இந்த 1 ஹவரோட பவர் ஆஃப் 3 வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இங்க இருக்கும்னு நினைக்கிறாரு. இந்த இருக்கு பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கா? இதுதான் அந்த பவர் ஆஃப் 3. ஓப்பன், ஹை, low, close. It depends according to your bullish bias or bearish bias. So biasing is ரொம்ப important. Okay. So bias, everything is based around bias. Okay. மாடல் இருந்தாலும் சரி, இல்லை நான் சொல்லி தர கான்செப்ட்ஸ் இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் அரௌண்ட் bias. ஸோ இப்போதைக்கு இந்த இண்டிகேட்டரை நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நவ் கெட்டிங் பேக் டு த பாயிண்ட், இது என்னது ப்ரோ அப்படின்னா, ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் வச்சுக்கிறேன். இப்படி இதுதான் மார்க்கெட் ரன் ஆகும். ஒரு கேண்டலுக்கும் 4 பாகம் இருக்கும் எப்பவுமே. இன்கேஸ் கீழே இருக்க ஏதாவது ஒரு பாகம் இல்லாம இப்போ ஓப்பன் ஆனோடனே டைரக்டா கீழே வந்தோம்னா அதுக்கு பேர் நம்ம டெவில்ஸ் மார்க்னு சொல்லுவோம். மேல விக் இல்லாம ஃபிளாட் ஓப்பன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் டெவில்ஸ் மார்க்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வில் ஆக்ட் அஸ் அ மேக்னெட் ஃபார் பிரைஸ். இன்கேஸ் இது மார்க்கெட் இங்க ரிவர்சல் ஆகுதுன்னா, விச் மீன்ஸ் இந்த ஸ்டேஜ் ரிவர்சல் ஆகுதுன்னா அதோட டார்கெட் இந்த எண்டா இருக்கும். இஃப் இன்கேஸ் இட் இஸ் அ டெவில்ஸ் மார்க் ஆர் ஃபிளாட் ஓப்பன் மீன்ஸ் அதோட டார்கெட் இங்க இருக்கும். ஸோ யூ கெட் வாட் ஐம் சேயிங். அது நம்ம போக பார்ப்போம். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்றதுன்னா, whenever you are buying, நீ பை பண்றியோ செல் பண்றியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீ பை பண்ண போறனா உன்னோட ஓப்பனிங் பிரைஸுக்கு கீழே தான் பை பண்ணணும் எப்பவுமே. ஓப்பனிங் பிரைஸ்க்கு மேல பை பண்ணா ஆர்ஆர் வராது, 1:1 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே ஓப்பனிங் பிரைஸுக்கு கீழே பொசிஷன் ஆக ட்ரை பண்ணுவோம். இது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மாடல் ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். இப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, இது டார்கெட். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். திஸ் இஸ் த டார்கெட். இது வெறும் என்ட்ரிக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுமானா கிடையாது, இது பொசிஷன்ஸை ஸ்டாக் பண்றதுக்கு யூஸ் ஆகும். லைக் யூ கேன் லேயர் மல்டிபிள் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். அதுக்குன்னு நீங்க போயிட்டு ஃபுல் மார்ஜின் அடிக்கூடாது, ஹெவி ரிஸ்கிங் பண்ணக்கூடாது. இஃப் இட் இஸ் A plus செட்டப், யூ நீட் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா A plus செட்டப் மார்க்கெட்ல டெய்லிலாம் வராது, வாரத்துக்கு ஒன்னு வரத்தான் மேக்சிமம் 1 வரும். ஸோ அப்படி வரும்போது அதை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது நம்மளோட மிஸ்டேக். ஓகேவா? ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன். whenever there is an A plus setup in the market, you guys need to utilize it. அது எப்படி ப்ரோ யூஸ் பண்றதுன்னு சொல்ல வரேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து ஒரு 4 hour டெய்லி எஃப்ஜின்னு வச்சுக்கோ. மார்க்கெட் இங்க வரும், இது 1 ஹவரோட ஆர்டர் ஃப்ளோ ஷிஃப்ட் ஆயிடுச்சு, இங்க ஷிஃப்ட் ஆயிடுச்சு. உன் ஃபைனல் டார்கெட் இங்க தான் இருக்கு. இப்போ மார்க்கெட் இந்த லெக்குக்கு வரும். இப்போ நீ இந்த லெக்குக்கு வரும்போது இங்க இருக்கிற ஓடியில இன்னொரு என்ட்ரி எடுப்பேன். அகைன் மார்க்கெட் இங்க போகும்போது இங்க இன்னொரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகுதா, நீ அங்க இன்னொரு பொசிஷன் ஸ்டாக் பண்ணலாம், இன்னும் கம்மி எஸ்எல்லே போகலாம். இப்ப அப்ப என்ன பண்ணலாம், இங்க முதல் எடுக்கிற ட்ரேடோட எஸ்எல் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து நீங்க பிரேக் ஈவனுக்கு மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க இன்னொரு பொசிஷன்ஸ் நீ ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நெக்ஸ்ட் 1 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகும்போது அதை இந்த எஃப்ஜிக்குள்ள ட்ரேட் ஆகட்டும், ஓப்பன் லோ ஹை க்ளோஸ்ல இந்த இடத்துல பொசிஷன் ஆகி நீ இந்த ஃபுல் மூவையும் கேபிட்டலைஸ் பண்ணலாம். அதுதான் இந்த பவர் ஆஃப் 3யோட பெனிஃபிட். உனக்கு இந்த ஒரு பவர் ஆஃப் 3 வச்சு நீ நீ இந்த பவர் ஆஃப் 3ன்றது டைம் ஃப்ரேம் வேறுபாடு கிடையாது. 1 hour PO3 ட்ரேட் பண்ணலாம், 4 hour PO3 ட்ரேட் பண்ணலாம், M15 PO3 ட்ரேட் பண்ணலாம், M30 PO3 ட்ரேட் பண்ணலாம். அது எல்லாமே உன்னோட டார்கெட்ஸை பொறுத்து. நீ இன்ட்ராடே டார்கெட்ஸ் எடுக்கிறியா இல்ல ஸ்விங்குக்கான டார்கெட் இருக்குது. இப்போ இது பார்த்தோம்னா ஸ்விங் ட்ரேடுக்கான டார்கெட். இப்போ இன்ட்ராடேவோட டார்கெட் இந்த ஹை தானே வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த லெக் முடிஞ்சிருச்சு, நீ அன்னைக்கு நாள் வரும்போது இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவலைஸ் இருக்காப்பா, அதுதான் உன்னோட இன்ட்ராடே டார்கெட். ஆனா இப்போ இது வந்து ஃபார் M15 லெக்கா வச்சுக்கோ. இது வந்து M15 டைம் ஃப்ரேம், இது 1 ஹவரோட ஸ்விங் லெக். M15 உனக்கு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி நடந்துச்சு, ஐஎஃப்ஜி எடுத்துச்சு, இங்க நீ முதல் என்ட்ரி எடுத்துட்ட. இதுதான் உன்னோட டார்கெட். உன் டார்கெட் இன்னும் அடிக்கல, அதுக்குள்ள இங்க M15 இன்னொரு எஃப்இஜி ஓப்பன் ஆயிருக்கு. மார்க்கெட் அந்த எஃப்இஜிக்குள்ள ட்ரேட் ஆக விட்டுட்டு இங்க போயிட்டு நீ 1 minute 3 minute பார்த்து பொசிஷன்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த ஃபுல் மூவ் நீ யூட்டிலைஸ் பண்ண கத்துக்கலாம். இதுதான் சிம்பிளா பவர் ஆஃப் 3. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்ப நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணா இன்னும் உங்களுக்கு கிளீனா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூரோக்கு போறேன். யூரோ சார்ட் இப்ப கொஞ்சம் பீமார் இருக்கான். Let me go back in time. இந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன். இந்த எக்ஸாம்பிள்ல அன்னைக்கு இங்க மேல ஹைஸ் எஸ்எம்டி இருந்தது ஜிபிபியோட. இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் யூ கேன் செக் த சார்ட்ஸ். ஜிபிபியோட எஸ்எம்டி இருந்தது. இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 1 ஹவர்ல ஏதாவது தெரியுதான்னு பாக்குறேன். 1 ஹவர்ல எனக்கு எதுவுமே தெரியல. அன்னைக்கு நாளோட டெய்லி டார்கெட் இந்த லோ தான். ஸோ இதுதான் இங்கதான் டெய்லி ஓப்பன் ஆகுது. accumulation manipulation into a key level which was this rejection block, or you can name it as H4 FEG. There was an H4 FEG here. See, H4 FEG. So internal to external plane இருக்கு. டெய்லியோட டார்கெட் இங்க தான் இருக்கு. ஸோ பவர் ஆஃப் 3 படி அன்னைக்கு நாளோட பவர் ஆஃப் 3 படி நான் மேல பொசிஷன் ஆகணும். பட் இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வரும்போது இப்போ எனக்கு 15 மினிட்ல நான் அப்ளை பண்ண விடுறேன் பொறுமையா. M30 மாத்திக்கிறேன். M30ல எஃப்இஜிஸ் நிறைய இருக்கும். M30ல இந்த இடத்துல எனக்கு ஒரு எஃப்இஜி தெரியுதுப்பா. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கேண்டல் இருக்கான் பத்தியா, இப்ப இந்த M30 எஃப்இஜி க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த எஃப்இஜிக்கு வருமானு கேட்டா வராது. ஏன்னா இது பிரேக்அவே கேப். ஏன்னா பிரேக்அவே கேப் லைவ்ல பார்த்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் இப்போ க்ளோஸ்ட் பிலோ லிக்விடிட்டி எக்ஸ்பெக்ட் லோவர் பிரைசஸ் நாட் ஹையர் பிரைசஸ். ஸோ ஹையா ரீட்ரேஸ் ஆக மாட்டான். அப்ப M15 எஃப்இஜிக்கு போறேன். M15ல இங்க ஒரு எஃப்இஜி இருக்கா. ஸோ இந்த எஃப்இஜிக்குள்ள மார்க்கெட் வந்தோடனே இந்த இடத்துக்கு போயிட்டு நான் 1 மினிட்ல மூவ் ஆவேன். 1 மினிட்ல மூவ் ஆகி எனக்கான ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் ஐ வில் பிளேஸ் த ட்ரேட். ஸோ இங்க வருதான்னு செக் பண்றேன். வந்துருச்சு. நவ் திஸ் இஸ் த ட்ரேட் தட் ஐ எம் கோனா டேக். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஐ கேன் கீப் இட் திஸ் ஹை அண்ட் வேர் வில் என்னோட டார்கெட் எங்க இருக்கும் இந்த லோ. ஸோ அப்போ எனக்கு ஹை ஆர்ஆர் வரும். நான் பொசிஷன்ஸ் ஸ்டாக் பண்ணிட்டு போறேன். சி ரிமெம்பர் ஒன் திங், நான் என்னோட மோர் தான் பொசிஷன் இங்க எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு பொசிஷன் மெயின் பொசிஷன் இந்த இடத்துல எடுத்திருக்கேன். அந்த பொசிஷனோட ட்ரேட நான் பிரேக் ஈவன் போட்டு அப்படியே அதுல இருந்து கொஞ்சம் ரிஸ்க மட்டும் எடுத்து இந்த ஒரு புது பொசிஷன் ஆட் பண்ணுவேன். சி தட் இஸ் திஸ் இஸ் ஜீரோ ட்ராடவுன் ட்ரேட் ஐ கெஸ். இதை நீங்க போயிட்டு 2 மினிட்டோட பிரேக்கர் எடுத்துருக்கலாம். இட் கேன் பி எனி டைம் ஃப்ரேம். ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் உங்களோட மாடலுக்கு எடுத்து அது எது இதெல்லாம் உங்களோட மாடல்ஸ்ல வரும்ன்றதை பொறுத்து மேல இந்த ஹைஸ்ல இங்க எஸ்எம்டி இருந்துருது ஜிபிபி கூட. சி இப்படிதான் நீ ஒரு பவர் ஆஃப் 3க்குமே பொசிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இங்க பார்த்தோன்னா அடுத்த M15 ஓப்பன் ஆகுதுக்குள்ள பட் இங்கதான் முக்கியமான இம்பார்ட்டன்ட். உன்னோட டார்கெட் அடிச்சு முடிச்சுன்னா நீ லேயர் பண்றது ஸ்டாப் பண்ணணும். விச் மீன்ஸ் திஸ் இஸ் டெக்னிக்கலி நாட் அ லேயர் பட் கைண்ட் ஆஃப் லேயர். லைக் நீ பொசிஷன்ஸ் ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே போற உன்னோட இதுக்கு. ஸோ அப்படிதான் இதை வச்சுக்கணும். ஓகேவா? அப்படிதான் நீ இதை வச்சுக்கணும். பொசிஷன்ஸை ஆட் ஆன் பண்ற உன்னோட டார்கெட் அடிக்கிற வரைக்கும் மார்க்கெட். பட் அதுக்கு நீ எக்ஸ்ட்ரா ரிஸ்கிங் போகக்கூடாது. அதே மாதிரி ஓவர் லெவரேஜ் பண்ணக்கூடாது மார்க்கெட்டை. ஸோ எப்படி எங்க அப்ரோச் பண்ணுமோ அதுக்கேற்றபடி அப்ரோச் பண்ணுவோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதே மாதிரி வேற என்னைக்கு நடந்திருக்கு? ரொம்ப நாள் ஆச்சு நானே பொசிஷன்ஸ் ஆட் பண்ணி. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இல்லை. ஸோ அதனால நான் ஆட் பண்ணதே விட்டுட்டேன். Again, let me show you one more example. இந்த ஹைஸ் அப்படியே அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாள் ஹைஸ், ஃப்ரைடேயோட ஹைஸ். இங்க பார்த்தோன்னா இங்க there was an SMT context simple internal to external target Thursday lows. ஸோ கான்டெக்ட் கிளீனா இருக்கு. மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டா. நான் இந்த டாப்பை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. இந்த டாப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் பொசிஷன்ஸ் ஆட் பண்ணும். 1 ஹவர்ல எஃப்இஜி இருக்கான்னு பாக்குறேன், இல்ல. M30ல எஃப்இஜி இருக்கான்னு பாக்குறேன், இல்ல. M15ல இருக்கான்னு பாக்குறேன், இப்பதான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஐ ஹாவ் அ பொட்டன்ஷியல் எஃப்இஜி ஹியர். பட் இங்க மேல இருக்க எஃப்இஜி எனக்கு பிரேக்கே வைக்க. ஸோ மார்க்கெட் அந்த எஃப்இஜிக்குள்ள வரானான்னு பாக்குறேன், பட் அந்த எஃப்இஜிக்குள்ள வரல. அதுக்கு பதிலாக மார்க்கெட் இந்த எஃப்இஜிலேயே முட்டை கொடுத்துட்டு நிற்கிது. ஸோ லெட் மீ கோ ட்ராப் டவுன் டு லோவர் டைம் ஃப்ரேம்ஸ். இப்போ இங்க எனக்கான என்ட்ரி மாடல்ஸ் வந்ததுன்னா ஐ கேன் பிளேஸ் அ ட்ரேட். என்ட்ரி மாடல் கிடைத்து விட்டது. மேல டர்ட்டில் சூப், கீழே பிரேக்கர். பிரேக்கர் டேக் ஆகாது. ஸோ தேர்ட் கேண்டலோட ஓப்பனிங் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் அபவ் திஸ் ஹை அண்ட் டார்கெட் பிலோ திஸ் லோ. ஸோ திஸ் இதுதான் அந்த ட்ரேட். price action was shit, not gonna lie. இங்க மேல ஈக்குவல் வச்சிருக்கானா இல்ல டேப் பண்ணிருக்கானா? ஈக்குவல் தான். நான் ஜூம் இன் பண்ணி கூட காட்டுறேன்ப்பா. அப்புறம் நான் ஏமாத்துறேன்னு நினைச்சுப்பீங்க. தெரியுதா என் ஸ்டாப் லாஸ் எந்த ஹைல இருக்கா, அவன் எவ்வளவு தூரம் போயிருக்கான்னு. அப்புறம் நான் ஸ்கேமர்ன்றீங்க, கொண்டுடுவேன் சாலா.
0.1 பிப்ல தப்பிச்சிருக்கும். மேபி உனக்கு ஸ்ப்ரெட்டில் அடி வாங்கினா அடி வாங்கியிருக்கும். பட் திஸ் இஸ் ஹவ் ஐ லேயர். இப்படிதான் நான் லேயர் பண்ணுவேன். லேயர்னா கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ஏன்னா ஒரு பவர் ஆஃப் 3 பொறுத்து. ஏன்னா இப்போ இந்த பவர் ஆஃப் 3யோட கேண்டில் பார்த்தோன்னா லைக் இட் வாஸ் லைக் வாட் 9:45 விச் மீன்ஸ் 9:30 புது 1 ஹவரோட கேண்டில். அப்போ 1 ஹவரோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். ஸோ அப்படி நான் ட்ரேட் பண்றேன். இப்போ உனக்கு 1 ஹவரோட ட்ரேட் பண்றேன்னா 1 ஹவரோட சிஎஸ்டி தான் உன்னோட கீ லெவலாக கூட இருக்கும். எனக்கு M15 எஃபிஜி எடுத்தா நீ 1 ஹவரோட சிஎஸ்டி டிபெண்ட்ஸ் உனக்கு என்ன கீ லெவல் கிடைக்குதோ அதை நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் நீ ட்ரேட் ஃப்ரேம் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் 3 வச்சு ட்ரேட் பண்றதுன்னு அர்த்தம். புது 1 ஹவர் கேண்டில் ஓப்பன் ஆகுது 9 o'clock. அப்ப 9 o'clock ஓப்பனிங் நான் எப்படி ட்ரேட் பண்றது? 9 o'clock இங்க ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுது, இங்க ஓப்பன் ஆகுது 9 o'clock. ஓப்பன் ஆகும்போது பக்கத்துல நியர்பை என்ன கீ லெவல் இருக்கு, இந்த M15 எஃபிஜி இருக்கு. அப்ப அதுக்குள்ள வர விட்டு ட்ரேட் பண்ணா ட்ரேட் எடுக்கலாம். இப்படிதான் ஒரு பவர் ஆஃப் 3மே ஆக்ட் ஆகும். உன்னோட பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நீ போய் யூ கேன் ரிஃபைன் இட் டு ஈவன் M15 பவர் ஆஃப் 3 வச்சு கூட நீ ட்ரேட் பண்ணலாம். நான் M15 தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அவன் தான் அப்பதான் டார்கெட் பக்கத்துல இருக்கும். ஸோ 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. ஸோ நான் M15லேயே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே போயிடுவேன் பொசிஷன்ஸ். அன்னைக்கு கூட இங்கேயும் அப்படிதான் ஒரு என்ட்ரி எடுத்து நினைக்கிறேன். இஃப் ஐ எம் நாட் ராங் லெட் மீ ஷோ யூ வெயிட். 1 hour எஃபிஜின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இங்க 1 hour எஃபிஜி இருந்ததா? யா சி இங்க 1 hour எஃபிஜி இருந்தது. 1 hour எஃபிஜி. இப்போ இங்க கேண்டலோட ஓப்பனிங் பாரு 10 AM. 10 AM பி வச்சு ட்ரேட் பண்றேன். அப்ப 10 AM ஓப்பன் ஆகும்போது இங்க எனக்கு 1 hourலயே இவ்வளவு பெரிய எஃபிஜி இருக்கு. அப்ப நான் போயிட்டு M15 எஃபிஜி ட்ரேட் பண்ணோம் கிடையாது, பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேரக்டா 10 AM ஓப்பன் ஆகுது. 10 AM இங்க ஓப்பன் ஆகுது, ஓப்பன் லோ இன்டு அ கீ லெவல். இப்போ இங்க போயிட்டு என்னோட மாடல் என்ன கிடைக்குதுன்றதை பார்ப்பேன். என் மாடல் இப்போதைக்கு இங்க எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா, என் மாடல் எதுவுமே இல்லை. ஸோ என் மாடல் M5ல இருக்கா? M5ல இருக்கு, which means nothing but CAST. ஸோ அப்போ என் ட்ரேட் இதுதான். என்ட்ரி இங்க, ஸ்டாப் லாஸ் பிலோ தி ஸ்லோ, டார்கெட் தி எக்ஸ்டர்னல். ஏன் நான் ட்ரேட் பண்ணது இன்டர்னல் 1 ஹவரோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல். அப்போ 1 hour இன்டர்னல் டு 1 hour எக்ஸ்டர்னல். ஸோ 5 minute ட்ராப் டவுன் பண்ணிக்கிறேன். Again, this was the trade, but I didn't took it. I'm just showing you an example. உடனே தூக்கி வந்துடக்கூடாது ப்ரோ. நீங்க எடுத்தீங்களா ப்ரோ இதெல்லாம் அப்படின்னு? இதுதான் என்னோட லோ ஆஃப் த வீக் ட்ரேட். நான் என்னோட யூடியூப்ல போட்டிருப்பேன். நான் என்னோட யூடியூப்ல கூட இந்த வீடியோ போட்டிருப்பேன் அப்லோட் பண்ணி. வேணும்னா பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. இங்க பிடிச்சிருப்பேன், இந்த இடத்துல பிடிச்சிருப்பேன், அந்த ட்ரேட் அப்லோட் பண்ணிருப்பேன். பார்க்காதவங்க வேணா அது பேர் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நான் எப்படி எடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படிதான் நான் ஒரு பவர் ஆஃப் 3 ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, இது இல்லை இதை பத்தி இன்னும் இன்டெப்தா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வேணா நான் இன்னொரு வீடியோ வேணா நான் லைவா எடுக்கிற ட்ரேட்ஸ் ஏதாவது வேணா அப்ப நான் உங்களுக்கு லைவா கூட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை வீடியோவா கூட எடுத்து போடுறேன். உங்களை மீண்டும் நாளைக்கு லைவில் சந்திக்கிறேன். அப்புறம் மறக்காம சொல்ல மறந்துட்டேன், கிவ் அவேக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் ஒரு ஜி டிரைவ் ஃபார்ம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் குரூப் ஏதாவது கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்ல ஒரு புது குரூப் ஓபன் பண்ணி கொடுத்துட்றேன். அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிவ் அவேல தயவு செஞ்சு என்கிட்ட மென்டார்ஷிப் படிச்சவங்க அதுல ஜாயின் ஆகாதீங்க. ஏன்னா நான் இது ஒரு நல்ல ரீசனுக்காக நான் இது பண்றேன். ஸோ யாரும் அதுல ஜாயின் ஆகாதீங்க. பட் உங்களுக்கு வேணும்னு ஐடியா இருந்ததுன்னா நீங்க சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி சேர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து பிக் பண்ணி நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். இந்த வீக் ஃப்ரைடே லைவ் இருக்கும். ஈவினிங் லைவ்ல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் யாரு வின்னர்ன்றது. ஏன்னா மண்டேல இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நான் ஃப்ரைடேல இருந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். இது குரூப் மென்டார்ஷிப் தான், 1-on-1 கிடையாது. டைமிங் நைட் 8 to 9 இந்த 1 hour நடக்கும் மென்டார்ஷிப். ஸோ யாருக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதே ஜி ஃபார்ம் கொடுக்குறேன், இல்லைன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுக்குறேன், கீழே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப், ட்ரேட் கேர்ஃபுல்லி, ட்ரேட் ரெஸ்பான்சிபிலி. பை பை. I came, I saw.